நீங்கள் டவுசர் போட்ட காலத்தில் அவங்க காவேரி நீருக்கு போராடிட்டு இருந்தார் கலைஞர். நீங்கள் டவுசர் போட்டு வாயில் விரல் சப்பிட்டு இருந்த காலத்தில், சரியா? ஆனால் சும்மா இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? திமுக கவர்மெண்ட்டு இது என்ன பண்ணுச்சு? 2025-26 19,51,000 ஃபார்மர்ஸுக்கு பயன்படக்கூடிய வகையில் 482 கோடி ரூபா கொடுத்தது. நான் டெல்டா ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 115 கோடி செப்பரேட் பேக்கேஜ். நீங்கள் 2 பேருக்கு சேர்த்தா 134 கோடி தானே கொடுத்துருக்கீங்க. இதை தானே உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாரு, எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு. அவரை நீங்கள் ஒழுங்காக படிக்காமல் அவரை போய் பேப்பர் படிங்கன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் அரசியல் இருக்கிறீங்க, நாங்கள் கொடுத்ததெல்லாம் தெரியாமல் பேப்பர் படிக்காமல் வந்துட்டீங்களே சட்டசபைக்கு. நீங்கள் உங்களுக்கு அடிப்படையாக தெரியலையா, அப்புறம் எப்படி பேப்பர் படித்து என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்லை, பெங்களூருக்கு போகாதீங்க, அவமானப்படுவீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அது வந்து நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை, தமிழ்நாட்டுக்காக நான் அவமானப்பட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்துங்க சினிமா கதை வசனம் பேசுகிற வேலையெல்லாம் வந்து சட்டசபையெல்லாம் நடக்காது. எதுக்காக அவமானப்படணும்? வம்புக்கு போய் அவமானப்படுவியா? வம்புக்கு போய் அவமானப்படுவியா? நீ அவமானப்படணும்னா அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா? எதுக்கு போகணும்? மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்றது தான் முடிவு. மேகதாது அணையை கட்டுறதுக்காக அவர் பேச்சாரத்துக்கு வான்னு கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? எதுக்கு போகணுன்றது கூட உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ஷன் பண்ண தெரியலைன்னா நீங்கள் என்ன முதலமைச்சர்? என்ன சார் முதலமைச்சர் நீங்கள்? இதுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர்களும் விவசாயிகளும் உங்களுக்கு சொல்லணுமா? தண்ணி கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணீங்க? சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தீங்களா? சுப்ரீம் கோர்ட் அணுகுனீங்களா? இதுதானே எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு. சரி, இப்போ ஸ்பெஷல் பேக்கேஜாவது கொடுத்தீங்களா? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? வந்து பட்ஜெட் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு சட்டசபையில் எதை வேணாலும் பேசுவீங்களா நீங்கள்? ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? ஏங்க அவங்க ஏதாவது சொன்னால் பதில் சொல்லணும் இல்லைங்க, பேசணும் இல்லைங்க. என்னங்க நீங்கள் வந்து பேச சொல்கிறீங்க? நான் தான் பேச தெரியாதுல்ல, எழுதி கொடுக்கணும்ல. அங்கே ஜான ஆரோக்கியசாமி வேணும், எழுதி கொடுக்கணும் யாராவது. அப்போ அந்த நேரத்தில் எழுதி கொடுக்க முடியாதுல்ல. அப்போ எழுதி கொடுத்தா அந்த கெத்து போயிடும், ஹீரோ இமேஜ் போயிடுமா இல்லையா? உரிமைகளை எந்த காரணத்தை கொண்டு எங்கே யார்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டீங்க? இந்த நடுகள்னு சொல்லுவாங்க. நடுகளில் ஊண்டி வச்சுட்டு அது வாட்டில் கிடக்கும். எங்கள் உரிமை அப்படியே நடுகள் மாதிரி ஊண்டி வச்சுருக்கோம். நீ ஊண்டி வச்சுக்கிட்டே இரு. அந்த கல்னால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆசிஸ். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சட்டப்பேரவை விவாதம், குறிப்பாக நேற்றே உதயநிதி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். தைரியம் இருந்தால் முதல்வர் விஜய் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காவிரி விவகாரத்தில் சொன்னார். அதேபோல் இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றது. அதில் வந்து பெங்களூருக்கு போகிறது வந்து அவமானமாக இருக்கும், அங்கே போனால் அவங்கள அவமானப்படுத்திடுவாங்க அப்படின்லாம் சொல்லி சிலர் சொன்னாங்க. ஆனால் வந்து எந்தவித அவமானப்படுத்தாலும் தமிழ்நாட்டுக்காக நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த விவசாயிகள் குறித்து பேசும்பொழுது இந்த குறுவை சாகுபடி வந்து கொடுத்தாச்சு, அதாவது நாங்கள் தான் அரசியல் எல்லாமே அப்படின்னு சொல்கிறவங்க பேப்பர் படிச்சிருந்தா இந்த விவகாரம்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுக்குறாரு. உடனே உதயநிதி அவர்களும் எந்திரிச்சு பதிலடி கொடுக்குறாரு. திரும்ப குறுவை சாகுபடி வேறு, வறட்சி நிவாரணம் கேட்டு விவசாயிகள் போராடுறாங்க, இது இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியும்னு சொல்லி அவர் பதிலடி கொடுக்குறார். இப்படியாக சட்டமன்ற விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விவாதங்களாக போயிட்டுருக்கு. முதற்கட்டமாக இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அல்டிமேட்டாக டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு தேவையான அந்த நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்பது கோரிக்கை. ஸோ இப்போ இந்த தாவேக அரசு கொடுத்துருக்க பட்ஜெட்டில் கொடுத்துருக்கிறத பார்த்திங்கன்னா 134 கோடி 83 லட்சம் கொடுத்துருக்காங்க. குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ்னு போத்து டெல்டா அண்ட் நான் டெல்டா ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 2 பேருக்கு சேர்த்து 15 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுக்குறதா அவங்க பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 893 ரூபா வருது. இதுதான் இவங்க கொடுத்த ஸ்பெஷல் பேக்கேஜ் விவசாயிகளுக்கு. இதை வச்சு அவன் எப்படி இழந்த பயிரை மீட்பான்? ஜூன் மாதம் தண்ணி வரல, 9 TMC வர வேண்டிய தண்ணி வரல. ஜூலை மாதம் 30 TMC வர வேண்டிய தண்ணி வரல. இது 2 தண்ணி வர்றதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை அத்தாரிட்டியை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எந்த நடவடிக்கையும் திரு ஜோசப் எடுக்கலை. அதுக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட்டையும் முதல்வர் ஜோசப் அணுகலை. அப்போ எப்படி வந்து அவர்களுக்கு நிவாரணம் எப்படி போய் சேரும்? அப்போ அவர்கள் இதனால் இழந்த அந்த 2 மாத பயிர் இழப்பீடு அவங்க அடுத்து அந்த குறுவை சாகுபடியே போயிச்சா இல்லையா? அப்போ டெல்டா ஃபார்மர்ஸு நான் டெல்டா ஃபார்மர்ஸ் 2 பேருமே அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற 893 ரூபா எந்த மூளைக்குங்க பார்த்தோம்? திமுக கவர்மெண்ட்டு இது என்ன பண்ணுச்சு? 2025-26
அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் 482 கோடி குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ் பெனிஃபிட்டிங் அரவுண்ட் 19 lakh farmers, 19.51 lakh farmers, 19,51,000 ஃபார்மர்ஸுக்கு பயன்படக்கூடிய வகையில் 482 கோடி ரூபா கொடுத்தது. நீங்கள் கொடுத்தது இது வந்து நான் டெல்டா ஃபார்மர்ஸுக்கு, நான் டெல்டா ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 115 கோடி செப்பரேட் பேக்கேஜ் கொடுத்தாங்க. நீங்கள் 2 பேருக்கு சேர்த்தா 134 கோடி தானே கொடுத்துருக்கீங்க. இதைத்தானே உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாரு, எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு. அவரை நீங்கள் ஒழுங்காக படிக்காமல் அவரை போய் பேப்பர் படிங்கன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் அரசியல் இருக்கிறீங்க, நாங்கள் கொடுத்ததெல்லாம் தெரியாமல் பேப்பர் படிக்காமல் வந்துட்டீங்களே சட்டசபைக்கு. நீங்கள் உங்களுக்கு அடிப்படையாக தெரியலையா, அப்புறம் எப்படி பேப்பர் படித்து என்ன பிரயோஜனம்? பேப்பர் படிக்கிறவன் இன்றைக்கி தான் போட்டிருக்கான். அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு தெரியும் அவருக்கு. ஓகே, இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியல. உடனடியாக செங்கோட்டையன் பேப்பர் படித்து உங்களுக்கு தெரிஞ்சா? செங்கோட்டையன் பதில் சொல்லிட்டாரு, செப்டம்பர் வரைக்கும் பார்த்துட்டு தான் வறட்சி கொடுத்தாங்க. செப்டம்பர் வரைக்கும் பார்த்து அந்த 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 பதில் கூட உங்களால் சொல்ல முடியல. சரி, நீ ஏன் அவங்க செப்டம்பர் வரைக்கும் பார்த்துட்டு தான் நீங்கள் கொடுப்பீங்க நீங்கள் செங்கோட்டையன் சொல்கிறாரு. ஆனால் இதை திமுக பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணிச்சே. திமுக கவர்மெண்ட்டு, திரு மு க ஸ்டாலின் கவர்மெண்ட், திரு எம்ஆர் பன்னீர்செல்வம் பட்ஜெட்லேயே 2025-26 பட்ஜெட்லேயே இந்த பேக்கேஜை அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. அப்போ அவங்க செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க. 482 கோடி கொடுத்துருக்காங்க டெல்டா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, 115 கோடி கொடுத்துருக்காங்க நான் டெல்டா டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மர்ஸுக்கு. நீங்கள் 2 பேருக்கு சேர்த்து 134 கோடி கொடுத்துவிட்டு பேப்பரை படின்னு சொன்னீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணலை, நீங்கள் ஒழுங்காக அதிகாரிகள் கொடுத்த பேப்பரை படிக்கலைன்னு அர்த்தம். அவ்வளோதானே? யூ ஆர் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப். சார், குறிப்பாக இந்த விவசாயிகள் பிரச்சனை ஒன்று, இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக பேசும் பொழுது பகை நாடுகளே இப்போ பேசி தீர்த்துக்கிறாங்க, அதனால் ஒரு பக்கத்து மாநிலத்தில் பேசி தீர்க்கிறதுனால என்ன பிரச்சனை வந்த போகுது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை, பெங்களூருக்கு போகாதீங்க அவமானப்படுவீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அது நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை, தமிழ்நாட்டுக்காக நான் அவமானப்பட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சினிமா கதை வசனம் பேசுகிற வேலையெல்லாம் சட்டசபையெல்லாம் நடக்காது. எதுக்காக அவமானப்படணும்? வம்புக்கு போய் அவமானப்படுவியா? நீ அவமானப்படணுன்னா அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா? எதுக்கு போகணும்? மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்றது தான் முடிவு. மேகதாது அணையை கட்டுறதுக்காக அவர் பேச்சுவார்த்தைக்கு வான்னு கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? அப்போ எதுக்கு போகணும், எதுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு, எதுக்கு போகணுன்றது கூட உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ஷன் பண்ண தெரியலைன்னா நீங்கள் என்ன முதலமைச்சர்? என்ன சார் முதலமைச்சர் நீங்கள்? இதுக்கு எதிர்க்கட்சி தலைவர்களும் விவசாயிகளும் உங்களுக்கு சொல்லணுமா? ஏன் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி கிடையாதா? மேகதாது அணை கட்டக்கூடாது என்பது நமது முடிவு. லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட்டுடைய பெர்மிஷன் இல்லாமல் கட்ட முடியாது என்பது உலகளாவிய தீர்ப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கான்னு சொல்லி 3 முறை கேஸ் போட்டிருக்காங்கல்ல. சீராய்வு மனு 2 முறை சீராய்வு மனு போட்டிருக்காங்க, 1 முறை கேஸ் போட்டிருக்காங்க. இது ப்ரீமெச்சூர். நீ எதுக்கு போடுறீங்க? இன்னும் டிபிஆரை சப்மிட் பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணல, நீங்கள் ப்ரீமெச்சூராக ஏன் போடுறீங்க? டிபிஆர் சப்மிட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருக்காங்க மனுவை. இதை ஆதவர்ஜனமாக பெரிய புதுசாக கண்டுபிடிச்சது மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. என்னத்தை கண்டுபிடிச்சிங்க நீங்கள் சொல்லுங்கள்? அவங்க அட்லீஸ்ட் 3 முறை சீராய்வு மனுவாவது போட்டாங்கல்ல. நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? என்ன பண்ணீங்க? நீங்கள் மேகதாது அணை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணீங்க? தண்ணி கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணீங்க? சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தீங்களா? சுப்ரீம் கோர்ட் அணுகுனீங்களா? இதை தானே எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. சரி, இப்போ ஸ்பெஷல் பேக்கேஜாவது கொடுத்தீங்களா? கொடுத்தது ஆளுக்கு 893 ரூபா கொடுத்தீங்கன்னா இது பேர் விவசாயிகளை பட்டநாமம் போடுறது இல்லாமல் என்னது? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? பட்ஜெட் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு சட்டசபையில் எதை வேணாலும் பேசுவீங்களா நீங்கள்? பகை நாடுகளே பேசி தீர்த்துக்கிறாங்க, பக்கத்து மாநிலம் தானே, பேசி தீர்த்தா என்ன? அதுக்கு தான் எதை பேசுவீங்க சார்? எதை பேசுவீங்க? அன்காம்ப்ரமைஸ்டு சுச்சுவேஷனை போய் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் ஈல்ட் ஆகிட்டேன்னு சொல்லி தமிழ்நாடு சைடை வீக்கெண்ட் பண்ணதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போவீங்களா? பகை நாடுகளே பேசுகிறாங்க. என்ன பகை நாடுகளே பேசுவீங்க? பகை நாடுகளே பேசி முடிக்கிறாங்க பிரச்சனை. எப்படி பேச முடியும்? கட்டக்கூடாதுன்றது நம்ம ஸ்டாண்டு, கட்டு வேண்டது கர்நாடகா ஸ்டாண்டு. பேசி எப்படி முடிப்பீங்க? எப்படி சார் முடிப்பீங்க? எப்படி முடிப்பீங்க? தண்ணி கேட்க போகிறேன்னு சொல்லுங்கள், நியாயம்.
உங்களை கூப்பிட்டது எதுக்காக கூப்பிட்டாரு திரு டி.கே. சிவகுமார்? இல்லை, இவராக தான் கால் பண்ணி பேசியிருக்கிறார். டி.கே. சிவகுமார் முதல்ல இன்வைட் பண்ணார்ல, மேகதாது அணை பிரச்சனைக்காக பேசுறதுக்காக நீங்கள் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணது எதுக்காக கூப்பிட்டாரு? நான் தண்ணி தர்றேன், வறட்சி பாதித்த வறட்சி மாநிலம், எங்களுக்கு மழை இல்லை, இருந்தாலும் எங்கிட்ட இருக்க தண்ணியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி தரேன், எவ்வளோ ஷேர் பண்ணி தரணும்னு சொல்லி நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டாரா? அதுக்காக கூப்பிட்டாரு? உங்களை கூப்பிட்டது மேகதாது அணை கட்டுறதுக்கு எங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறதுக்கு நீங்கள் வாங்க, நாங்கள் எங்களுடைய கேஸை உங்களுக்கு விளக்குறோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் நான் போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. அப்போ என்ன சப்ஜெக்ட்டுக்கு போகிறோம்னே தெரியாமல் நீங்கள் போகிறீங்கன்னா தமிழ்நாட்டுக்காக ரெடியாக இருக்கிற அவமானப்படக்கூட. என்ன தமிழ்நாட்டுக்காக? எதுக்காக? யாராவது ஒருத்தர் போய் அதுக்காக வம்புக்காக போய் அவமானப்படுவீங்களா? என்ன சார், கொஞ்சமாக சென்ஸோட பேசணுமா இல்லையா? இல்லை, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டுறதுக்கு பயமான்னு சொல்லி உதயநிதிலாம் கேட்குறாரு. உன்னை தெரிஞ்சுக்கங்க, எங்கள் தலைவர் 3 வருஷமாக எந்த கட்சிகளுக்குமே பயப்படாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் பேசியிருக்கிறார். எப்படி சார் பார்க்குறீங்க? பயங்கிறதே எங்கள் தலைவர் கிடையாது. ஐயோ, பயம் என்ன? கத்தி கம்பெடுத்துட்டு போய் வெட்டவா போயிட்டுருக்காங்க, பயப்பாக இருக்குது. இது ஆட்சி நடத்துகிறன்றது கூட தெரிய வேணாமா? அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு சொல்கிறாங்க? ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் அவங்களுடைய அனுபவத்தை அங்கே இப்போ பகிர்ந்துக்குவாங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. ஒரு காவேரியில் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும், அனைத்து கட்சி கூட்டம் தெரியாது அப்படின்னு சொன்னால் இப்படி தான் அவமானப்படணும். வேறு எப்படி அவமானப்படணும்? இப்படி தான் அவமானப்படணும். பயம் கிடையாதுங்கிறாங்க அனைத்து கட்சி கூட்டம். எங்களுக்கு என்ன பயம்? என்ன பயம்? என்ன ஸ்பைடர்மேன் உங்களை கழுத்து பிடிச்சி நடிச்சு கொள்ள வரானா? பயத்துக்கு பயப்பட வேண்டியிருக்கு. உங்களுக்கு கலந்து ஆலோசிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை, நாங்களே முடிவெடுத்து. ஆமாம், நீங்களே முடிவெடுத்து நல்லா நீங்கள் முடிவெடுத்ததுனால தான் தண்ணி வந்துருச்சு. அங்கே கபினியில் மழை பெஞ்சிச்சு, வெள்ளம் வந்துச்சு, அங்கே ஸ்டோர் பண்ண முடியாமல் திறந்து விட்ருக்காங்க ஒழிய நீங்கள் சொல்லியா திறந்து விட்டான். இத்தனைக்கும் 50 ஆண்டு கால வரலாற்றில் இப்போ திரு ஜோசப் ஆட்சியில் தான் கம்மியாக வந்திருக்கு தண்ணி. ஓகே, இதுதான் உங்கள் ரிசல்ட்டு. எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரத்தினுடைய ரிசல்ட் அதுதான், வேறு என்ன இருக்குது? ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? ஏங்க அவங்க ஏதாவது சொன்னால் பதில் சொல்லணும் இல்லைங்க, பேசணும் இல்லைங்க. என்னங்க நீங்கள் பேச சொல்கிறீங்க? நான் தான் பேச தெரியாதில்ல, எழுதி கொடுக்கணும்ல. அங்கே ஜானாரோக்கியசாமி வேணும், எழுதி கொடுக்கணும் யாராவது. அப்போ அந்த நேரத்தில் எழுதி கொடுக்க முடியாதுல்ல. அப்போ எழுதி கொடுத்தா அந்த கெத்து போயிடும், ஹீரோ இமேஜ் போயிடுமா இல்லையா? இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் நாளைக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடத்துறது, அதில் திமுக பங்கேற்க தயாரா அப்படின்னு எப்படி பங்கேற்பாங்க? அவங்க எப்படி எதுக்கு பங்கேற்கணும்? உங்களுக்கு தான் ஒரு எம்பி கூட இல்லையே, இருந்த எம்பியே காங்கிரஸ் கொடுத்துட்டீங்களே ஒரு எம்பி. நீங்கள் என்னத்தை போய் டீலிமிட்டேஷனில் பேச போகிறீங்க? உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டு இருக்குது பேசுகிறதுக்கு? உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டு இருக்குது அனைத்து கட்சி எம்பி கூட்டத்தை போய் கூட்டி பேசுகிறதுக்கு? உங்களுக்கு அந்த சப்ஜெக்டாவது என்னென்னு தெரியுமா? என்னென்னு தான் தெரியுமா? எங்கே சொல்லுங்கள். டீலிமிட்டேஷனை இப்போ கரண்ட் மோடி அரசு செயல்படுத்தக்கூடிய வடிவத்தில் செயல்படுத்தினா தமிழ்நாடு உட்பட பாப்புலேஷன் கண்ட்ரோலை ப்ராக்டிஸ் பண்ண அனைத்து சவுத் இந்தியன் மாநிலங்கள் பாதிக்கப்படும் தானே பிரச்சனை. சரி, 50% வெயிட்டேஜ் நாங்கள் தரோம்னு சொல்லி அமித்ஷா சொல்கிறாரு, அதை பில்லை மாடிஃபை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. 50% இல்லாமல், பாப்புலேஷன் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் வேறு எந்த பேராமீட்டரில் பண்ணுனா தமிழ்நாடுக்கு அதிகமான எம்பிக்கள் கிடைப்பாங்க? தமிழ்நாட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோலில் பண்ண ஸ்டேட்டுக்கு, சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு புது தீர்வை இந்த மிஸ்டர் ஜோசப்பை வைக்க சொல்லுங்கள். எல்லா எம்பிகளையும் வர சொல்லுவோம். நீ ஒரு அறிக்கை விடுங்க முதல்ல, இதான் என்னுடைய ஸ்டாண்டு. இந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கிற எம்பிக்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள். இல்லை, அது அனைத்து கட்சி கூட்டத்தை பேசினா என்ன? உங்களுக்கு முதல்ல சப்ஜெக்டே தெரியாது, அப்புறம் எப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை போய் பேச போகிறீங்க? இல்லை, ஒரு ஆபத்து வருது முன்கூட்டியே நம்ம சரி பண்ணணும். அது நீங்கள் உங்களுக்கு தான் எம்பியே இல்லையே, நீங்கள் என்ன பண்ண பேச போகிறீங்க? உங்கள் எம்பி, உங்களுக்கு எந்த எம்பியுமே கிடையாது, உங்களுக்கு எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. நீங்கள் கூட்டி என்னத்தை பேச போகிறீங்க? உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டு இருக்குது எம்பிக்களை கூட்டி பேசுகிறதுக்கு? சொல்லுங்கள். இல்லை, அதிக எம்பிக்கள் வச்சுருக்கிற திமுக காங்கிரஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, திமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அவங்க ஆல் இந்தியா லெவலில் டீலிமிட்டேஷனை பற்றி என்ன ஸ்டாண்டுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க எங்கே பேசணுமோ அங்கே பேசுவாங்க. உங்களுக்கு என்ன அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி பிரச்சனைக்கே பேச முடியாத ஒரு முதல்வர்கிட்ட போய்
டீலிமிட்டேஷன் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு டீலிமிட்டேஷனை பற்றி இவர் பேசுவார். இவரை வந்து இவரோட ஆலோசனை கேட்பாங்களா எம்பிக்கெல்லாம் வந்து? இதெல்லாம் கேலி கூத்தா இருக்குங்க. சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், அதாவது சீப் பாலிடிக்ஸ் பண்ண நான் விரும்பல. 1969 அந்த இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பேசினார் தெரியுமா, அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா, அதெல்லாம் சொல்லி நான் சீப் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பல. என்ன சீப் பாலிடிக்ஸு? முதல்ல பேசின வரலாறு ஹிஸ்ட்ரியை பேசினா அதுக்கு பேர் சீப் பாலிடிக்ஸா? நீங்கள் வந்து 30 ஆண்டு காலம் சினிமாவில் நடிச்சிங்கன்னு சொல்லி பேசினா அதுக்கு பேர் சீப் பாலிடிக்ஸ் கிடையாது. எப்படி நடிச்சிங்க? இது தமிழ்நாட்டினுடைய வரலாறுங்க. அது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம், தமிழ்நாட்டினுடைய நீராதார உரிமை. அதுக்கு பேர் சீப் பாலிடிக்ஸா? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து காவிரி உரிமையை கொச்சப்படுத்துறீங்க? நீங்கள் எப்படி கொச்சப்படுத்தலாம்? இன்னமும் நீங்கள் தான் வந்து வராத வந்த மாமணி, ஆபத் பாந்தவன், அநாத ரச்சகனா நீங்கள்? அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு என்ன அமைதியாக உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் டவுசர் போட்ட காலத்தில் அவங்க காவிரி நீருக்கு போராடிட்டு இருந்தார் கலைஞர். நீங்கள் டவுசர் போட்டு வாயில் விரல் சப்பிட்டு இருந்த காலத்தில், சரியா? ஆனால் சும்மா இருந்தானே உங்களுக்கு தெரியுமா? இங்கே சொல்லுங்கள், லிஸ்ட் எடுத்து பேசுங்க பார்ப்போம், வரலாறு பேசுங்க பார்ப்போம். நீங்கள் பண்ணதை சொன்னால் ரொம்ப சீப்பாக இருக்கும். இந்த பாலிடிக்ஸ் நான் பண்ண விரும்பலை. தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்தா இனிமேல் நான் போக. என்ன பண்ணுங்க அதை சொல்லுங்கன்றேன். என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? தமிழ்நாடு மக்கள் நலனுக்காக, காவிரி பிரச்சனைகளுக்காக, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடியை ஒழுங்காக பண்ணீங்களா? அது அறகுறை பண்ணீங்க. உரிமைகளை எந்த காரணத்தை கொண்டு எங்கே யாருக்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டீங்க? இந்த நடுகள்னு சொல்லுவாங்க. நடுகள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடுகளை ஊண்டி வச்சுட்டு அது வாட்டில் கிடக்கும். எங்கள் உரிமை அப்படியே நடுகள் மாதிரி ஊண்டி வச்சுருக்கோம். நீ ஊண்டி வச்சுக்கிட்டே இரு. அந்த கல்னால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? கொள்கை எதிரி. இதில் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். அப்போ நடுகளில் போய் என்ன தான் சொன்னாலும் அது அப்படியே தான் நிற்கும். அது ஓகே. இதுக்கு பேர் கொள்கையா? இதுக்கு பேர் கோட்பாடா? இதுக்கு பேர் உரிமைகளுக்காக போராடக்கூடிய வடிவ முறையா? அது சொல்லுங்கள். இந்த காவிரி விவகாரத்தில் அங்கே காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. ராகுல் காந்தியோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கோ இங்கேருந்து நான் கூடிய காங்கிரஸை ஒரு அழுத்தம் கொடுக்குறேன், நான் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறேன், நான் சொல்கிறேன், இது போன்ற கருத்துக்கள்லாம் விஜய் அவர்கள் பேசாத. ராகுல் காந்தி கட்சிக்கு எம்பி பதவி கொடுக்க தெரியும் விஜய்க்கு. ஆனால் ராகுல் காந்திகிட்ட வந்து காவிரி நீர் பிரச்சனை விஷயமாக பேசுகிறது தெரியாது. சரக்கு இருந்தால் தானே அங்கே பேச முடியும். ராகுல் காந்தி திருப்பி 2 கேள்வி கேட்டாருன்னா பதில் சொல்ல தெரியாது. இப்போ பேசி போய் அவமானப்படணும். இது எதுக்கு தேவையில்லாமல் பேசாமல் இருக்கிறது நல்லது. நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.